எஃப்டி சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, குமார சம்பவம் அப்படிங்கிற படத்தை பத்தின என்னோட ஒரு ஓவர் வியூ, என்னோட ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாலாஜி வேணுகோபால் டைரக்ஷன்ல குமரன், பயல் ராதாகிருஷ்ணன், பாலசரவணன், லிவிங்ஸ்டன் இன்னும் பலர் நடிச்சிருக்க படம் தான் வந்து குமார சம்பவம். குமார சம்பவம் அப்படிங்கிற இந்த படத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக காமெடி சம்பவம் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு காமெடி ஜானர்ல தான் படம் ஃபுல்லா போகுது. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. படத்தோட ஒரு ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, எப்படியாவது டைரக்டர் ஆயிரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ், அவரோட வீட்டில் தங்கியிருக்க ஒரு டெனன்ட், அதுவும் சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்க ஒரு டெனன்ட். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அண்ட் ஒரே இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது. அண்ட் நம்ம குமரனோட டெனன்ட் இருக்கார் இல்லையா, வரதாங்கிற கேரக்டர் தான் அந்த டெனன்ட். அந்த டெனன்ட் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்கிறதுனால குமரனுக்கு என்ன பிரச்சனை வருது, இல்லை குமரனோட ஃபேமிலிஸ்க்கு என்ன பிரச்சனை வருது, என்ன நல்லது நடக்குது, என்ன கெட்டது நடக்குது, குமரனோட லைஃப் பாத் எப்படியெல்லாம் மாறுதுன்னு ரொம்ப ஃபன்னா சொல்லியிருக்க படம் தான் வந்துட்டு குமார சம்பவம். படம் வந்து ஸ்டார்டிங்ல இந்த ட்ரைலர் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, லிவிங்ஸ்டன் அவரோட ஒரு வாய்ஸ் ஓவர்ல ட்ரைலர் ஆரம்பிச்சிருக்கும். தினம் டிவியில ஃப்ரீயா பாக்குற ஒரு மூஞ்சை எப்படிப்பா வந்துட்டு தியேட்டர்ல காசு கொடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதை வந்து தியேட்டர்ல படமா பார்க்கும்போது இது வேற பிளேஸ்மெண்டா இருக்கும். ஆனா இந்த ட்ரைலர் வந்து நம்ம குமரன் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பல வருஷங்களாக வந்து சின்ன சின்ன படங்களில் நடித்து அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ரோல் வாங்கி கடந்த சில வருஷமாக ஒரு பெரிய தொலைக்காட்சியில் சீரியலில் நடிச்சிட்டு இருந்த ஒரு நபர் இப்போ டெபியூ ஃபிலிமாக வந்து குமரன் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த டைலாக் வந்து எஸ்பெஷலி ரொம்ப ஸ்பெஷலான டைலாகாகவே இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து ட்ரைலர் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. அண்ட் படத்தில் இருக்கவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா, குமரன் ஸோ ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிமாக இருந்தாலுமே அது வந்து ரொம்ப டெபியூ ஃபிலிம் அந்த பதட்டம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ குமரனுக்கும் இருக்க அந்த ஒரு காம்பினேஷன், இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, அதுக்கு காரணமாக யார் இருந்தா, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த லவ் இல்லை அந்த பிரேக்கப், ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத சூப்பராக சொல்லியிருக்காங்க. அண்ட் காமெடி ரிலேட்டடாக, ஏன்னா படமே வந்துட்டு ஒரு காமெடி ஜானர் இல்லையா, ஸோ இதில் மெயினாக வந்துட்டு பாலசரவணன் இருக்காங்க அண்ட் லிவிங்ஸ்டன் இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட காமெடிஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லைக் இந்த இடத்துல இவ்வளோ இருந்தால் போதும், ஸோ தேவையில்லாத கவுண்டர்ஸ், தேவையில்லாத காமெடிகள், ரொம்ப முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த காமெடியுமே படத்தில் இல்லை. அது ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. படத்தோட டைரக்ஷன் ரிலேட்டடாக வந்தோம், இல்லை படத்தோட டெக்னிக்கல் ரிலேட்டடாக வந்தோம் அப்படின்னா, படத்தில் டைரக்ஷன் அண்ட் எப்படியும் ஒரு காமெடி ஃபிலிம் அப்படிங்கிறனால நிறைய விஷயங்கள் ஃபன்னாக ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பராகவே டேரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தை பொறுத்த மட்டும் ஒரு கதைக்குள்ளே ஒரு கதை, ஏன்னா வந்து ஒரு கதையில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ப்ரெசென்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போதோ இல்லை ஸ்டோரி நரேட் பண்ணும் போதோ அது எதுவுமே வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் ரொம்ப அழகாக பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் கேமரா ரிலேட்டடாக வந்தோம் அப்படின்னா, எந்த ஒரு மூவிஸாக இருந்தாலும் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக காட்டணும். கம்மி பட்ஜெட்டோ அதிக பட்ஜெட்டோ அதெல்லாம் தாண்டி நம்மளோட ஒர்க்கை நேர்த்தியாக கொடுக்கணும். ஒரு படத்தை விஷுவல் ட்ரீட்டாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து சென்னை அண்ட் பாண்டிச்சேரி இந்த ரெண்டு இடத்தையுமே ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாகவே காட்டியிருக்காங்க. அண்ட் பாண்டிச்சேரி எஸ்பெஷலாக காட்டும் போது ரொம்ப சூப்பரான விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவே காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அண்ட் ஒரு 2-3 இடத்துல ஃப்ளாஷ்பேக்ஸ் வருது அப்படிங்கும்போது எடிட்டிங் ரிலேட்டடாக அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுவுமே ரொம்ப அழகாக இந்த இடத்துல இது இருந்தால் கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல இந்த சாங் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அந்த ஸ்டோரி நரேஷன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஓவராலாக டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படம் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வரதாங்கிற கேரக்டர் வந்து இறந்துருப்பாரு. அவரோட டெத்து இன்வெஸ்டிகேஷனில் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம குமரன் தான் ஃபஸ்ட்டு A1 அக்யூஸ்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்துட்டு போய் உட்காந்து என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன மாதிரியான கதைகள் சொல்கிறாரு, இது இப்படி நடந்தது, இது இப்படி நடந்திருக்கலாம், எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வரதா யார், வரதா வந்து எங்களுக்கு யார், நாங்கள் வந்து வரதாவோட லைஃப்பில் என்னவா இருந்தோம், வரதா எங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு குமரன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி நம்ம ஹீரோ வந்து ஒரு டேரக்டர் இல்லைங்களா, டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்துட்டு இந்த ஸ்டோரி நரேஷன் ரொம்ப சூப்பராக சொல்லணும். ஸோ நம்ம குமரன் ஒரு கதையை சொல்கிறான், ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறானே அது சம்பவம் தான் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ ஓவராலாக படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருந்தது. கமிங் 12th செப்டம்பர் வந்து எல்லா தியேட்டர்லையும் குமார சம்பவம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூ இல்லை உங்களோட வியூவில் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் கிருஷ்.